என்ன வலிக்குதா? இல்ல சுகமா இருக்கு. இருக்கும்டி. நல்ல சுகமா தான் இருக்கும். ஏன் இருக்காது? என் மாப்பிள அடி பத்தலையோ? டேய் பொழந்துட்டீங்கடா, வலி தாங்க முடியல. அடித்த அடியில ரத்தமே வந்துருச்சு. அப்புறம் பண்ண காரியத்துக்கு உன்னை இடுப்புல வச்சு கொஞ்சுவாங்க நினைச்சியோ? ஏண்டா நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசினேன், அப்ப கூட வரல. உங்க சித்தப்பா ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு பிறண்டு என்ன அடிக்கிறதுக்கு வந்துட்டீங்க. பின்ன அடிக்காம அவன் சொன்ன மாதிரி மடியில வச்சு சோறே விட்டு சொல்ற தலைவன் பண்ண காரியம் அப்படி. டேய் நீங்க வேற, என் நிலைமை தெரியாம நீங்க வேற ஏன்டா? அதே தாண்டா நானும் சொல்றேன். இந்த அளவுக்கு இருந்திருக்க. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா? எப்படிடா சொல்ல முடியும்? ஆமா ஆமாமா, ஏண்டா என் வீட்டு பொண்ணையே உஷார் பண்ணிட்டு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு அவ்வளோ இது. ம். டே அர்ஜுன், நான் அப்பவே சொன்னேன் இவன் ஏதோ கள்ள வேலை பாக்குறான்னு. நம்புனீங்களா? பாத்தீங்களா எவ்வளோ பெரிய கள்ள வேலையை பார்த்திருக்கான்னு? டேய் உங்ககிட்ட சொல்லணும்னு எத்தனை நாள் திரும்ப தவிச்சிட்டு இருந்தேன். வெறும் தவிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தியா? ஏன் வாய் திறந்து சொன்னா வாயில இருக்க முத்தெல்லாம் கீழே கொண்டு விழுந்துருமா என்ன? அட போடா, தங்கச்சியடா பெத்து வச்சிருக்கீங்க. எது? எத்தனை தடவை திரும்ப சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட மறைக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, குற்ற உணர்ச்சா இருக்கு அவங்க கிட்ட நான் சொல்றேன்னு. ஆனா அவ சொல்லவே கூடாதுன்னு சொல்லி அழுதே என்ன வாய மூட வச்சுட்டா. இதுல எங்க இருந்து சொல்றது? இதுல சத்தியம் வேற. ஆமா ஆமா ஆமாமா, பொல்லாத சத்தியம். ஆனா ரொம்ப வலிக்குதுடா. வலிக்காம ஆனா மச்சான், நீங்க கோவப்பட்டு அடுத்தது தாண்டா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க மட்டும் கோவமா படாம என்ன அடிக்காம நார்மலா பேசியிருந்தீங்க, சத்தியமா அதுதான் மச்சான் எனக்கு குற்ற உணர்ச்சா இருந்திருக்கும். டேய், எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க நீ. உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவன் நினைச்சியா? அவன் என் தங்கச்சிடா. டேய் எனக்கு மாமன் பொண்ணு. இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? நாங்களும் பல தடவை கேட்டுட்டோம், யாரு என்ன நாங்க பேசுறோன்னு. வாயவே திறக்க மாட்டேன்ட்டா. உன் தங்கச்சி அம்முக்குழி மச்சான், அம்முக்குழி மாதிரி இருந்துகிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவா. ஆமா, அவ அமுக்குனி. நீ என்னவா? நீ மட்டும் எங்ககிட்ட எல்லாமே சொன்னியாடா? டேய் அவளாலதான் நான் சொல்லல, அவ சொன்னா நீ அப்படியே கேட்டுட்டு எங்க கிட்ட சொல்லாம இருப்ப. அப்படி இல்ல, கேட்டா அவ கேட்டு என்னால இல்லன்னு சொல்ல முடியல, அதான். அந்த அளவுக்கு லவ். நீ உன் தங்கச்சிடா. தங்கச்சி லவ் பண்ணி ஒரு புள்ள பெக்கும் போது மட்டும் தெரியலையடா? தப்பா பேசாத, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆதி வந்தான். இதுல ஒண்ணும் இல்ல. பைத்தியக்காரா, இத்தனை வருஷம் நீ மட்டும் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஒரு வார்த்தை அவளை பத்தி என்கிட்ட கேட்டிருந்தீனா நான் எல்லாமே சொல்லி இருந்திருப்பேன்ல. இவ்வளவுக்கு நீ கஷ்டப்பட தேவையே இல்லை. இதுல பைத்தியக்காரனாட்டம் சொல்யூஷன் எங்க கிடைக்கும்னு உனக்கு தெரிஞ்ச நீ பைத்தியக்காரன் மாதிரி ஊர் ஃபுல்லா அவளை தேடி சுத்திட்டு இருந்திருக்க. நான் என்ன பண்றது, சத்தியம் வாங்கிட்டா, யாருக்கிட்டையும் கேட்க முடியல. அப்பவும் பல தடவை யோசிச்சேன் உங்ககிட்ட கேட்டுடலாமான்னு. சரி வேணாம், நம்மளே பாத்துக்கலான்ட்டு தான் போய் விட்டுட்டேன். என்ன போலீஸு நம்மளால முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு நீயே பண்ணியோ? ம். டேய், உன் வேலையில இருக்கிற கேஸும் இதுவும் ஒன்னாடா? இல்ல, அவ்வளோ பெரிய கேஸையே அசால்ட்டா சால்வ் பண்ணிடுறேன். இது என்ன அப்படின்ட்டு தான். உன் ஆபீசர் என்ன நினைச்சானோ தெரியல, உன்னை நம்பூருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். இல்லைன்னு வச்சுக்கியேன், இன்னமும் வெளியில இருக்க கடல் மண்ணை நீ கடலுக்குள்ள தேடிட்டு இருந்திருப்ப. சரி விடுங்கடா, ஓட்டாதீங்க. ஆமா, இதுல ஓட்டுறாங்க வேற. சரி, அங்கிள் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதும் நம்பியிருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க எப்படிடா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? டே, வாயை உடைச்சிருவேன். என்ன பேச்சு இதெல்லாம்? சித்தப்பா சொன்னாருதான், அதுக்குன்னு அவர் சொன்னதை எல்லாமே நம்ப முடியுமா? உடனே கதிருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டோம். அவன் தான் நடந்தது எல்லாம் சொன்னான். ஆமா, நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்றாரு. எங்களுக்கு ஒரு நிமிஷம் பயமே வந்துருச்சு, என்னாச்சு ஏதாச்சும்ட்டு. என்னன்னு அட்டன் பண்ணி கேட்டா கதை கதையா சொல்றாரு கோவப்பட்டுக்கிட்டு. எப்படியும் காலையில இங்க வந்து நிப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அதான் அடிச்சு பிடிச்சு பிறண்டு வந்தோம். அவர் கோவம் நியாயமானது தானே? நியாயமானதா? டேய், 100% நியாயமானது. நம்ம இன்னும் அவங்க பக்குவத்துக்கு வரலடா. எனக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, இவனுக்கு ஒரு பையன் இருக்கான், இப்போ உனக்கும் ஒரு பையன் இருக்கான். நம்ம அவங்க வயசுல போய் நம்ம பசங்க நம்ம வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும். அந்த மாதிரி தான். புரியுது மச்சான், சாரிடா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. விடு, பாத்துக்கலாம். மச்சான் அவன் மூஞ்ச பாரு எப்படி இருக்குன்னு. ஆ பா செம்ம அடி. டே ஏண்டா ஏற்கனவே இவனுக்கு அடிச்சு கிழிச்சு விட்டானுங்க, அதுல திரும்பி அடிக்கிற? அடிக்காம டேய் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. டேய் சொல்லக்கூடாதுலாம் இல்லடா, அவ தாண்டா சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, அதான்டா சொல்லல. அவ சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நமக்குள்ள எந்த சீக்கிரட்டும் இல்ல, என்ன நடந்தாலும் சொல்றோம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய விஷயம், அதுவும் எத்தனை வருஷம், 5 வருஷமா. ஏண்டா நீங்க ஊருக்கு வந்ததுல இருந்து தினமும் உன மீட் பண்ணிட்டு இருக்க, அப்ப கூட உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணல? டேய் மச்சான், அவ எங்க இருக்கானே எனக்கு தெரியலடா, நானே அவளை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இதுல எங்கடா உங்ககிட்ட சொல்ல முடியும்? டேய் விக்ரம் விடுடா, ஏற்கனவே எங்க கிட்ட செம்மையா அடி வாங்கிதான் மூஞ்சில பேண்டேஜ் போட்டு வச்சிருக்கான்.
இதுல நீ வேற. மச்சான் இல்லடா, இங்க பாரு எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கானே. விடுடா, அதான் எல்லாமே நடந்ததை சொன்னான்ல, அப்புறம் என்ன? அவனோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. இதுல யார் மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. டேய் டேய் டேய், நான் பண்ணது தப்புதான். அதுக்குன்னு உன் தங்கச்சி பண்ணது தப்பே இல்லாத மாதிரிலாம் பேசாத. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி இத்தனை வருஷம் என்ன அலைய விட்டு என்னை கஷ்டப்படுத்தி அழுக வச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பாத்துக்க. நீ மட்டும் என்ன சார், ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு நாங்க சொல்லியிருப்போம். எல்லாம் பேசவே கூடாது. ஏண்டா, என் புள்ள உன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான், ஆனா உனக்கு அவன் தான் என் புள்ளன்னு கூட தெரியாம அவன் கிட்ட பேசி பழகிட்டு இருக்க. நீ என்ன சொல்றியா? சரி விடு மச்சான். அவன் அவ்வளவு அழகா கியூட்டா இருந்தான்டா. எப்படிடா உன் புள்ள என்னால நம்ப முடியும்? எது? டேய், அப்ப நான் அழகா கியூட்டா இல்லையா? இந்த சைடு வாயை உடைச்சு விட்டுருவேன். ஐயோ வேணாண்டா சாமி, முடியல, விட்டுருங்க. ஸ்டேஷன்ல கூட திருட்டு பயணங்களை இந்த அளவுக்கு அடிக்க மாட்டேன்டா நானு. எப்பா என்ன ஆட்டி அடிக்கிறீங்க? மச்சான், நாங்க ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்ட் அடிச்சா மூஞ்சி மோகர்லாம் கிழிஞ்சிரும், தெரியும்ல? ம், தெரிஞ்சது நல்லாவே தெரிஞ்சது. அந்த பயம் இருக்கட்டும் மச்சான். இந்த அடிக்கு அப்புறம் இவக்கு எதையாவது நம்ம கிட்ட மறைச்சான், இதுக்கு மேல இவனை பண்ணணும்டா. கவலையே படாத, குழி தோண்டி உயிரோட புதைச்சிட வேண்டியதான். என்ன உண்மை அதான். இதுக்கப்புறம் நீ ஏதாவது எங்க கிட்ட மறைச்சு பாரு, அப்புறம் இருக்கு. சரி, எங்கடா எழில காணோம்? அவன் கேரளா வரையும் ஒரு ஷூட்டிங் போயிருக்கான். மச்சான் வாழுறான்டா. ஊட்டி என்ன, கொடைக்கானல் என்ன, எங்க பார்த்தாலும் ஹனிமூன் பிளேஸாவா தான் சூஸ் பண்றான். ஏன்டா நீங்க வேற. மாமா. கதிர் பாப்பா. கதிர் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன்க்கா. அத்தை, மாமா எங்க? என் அண்ணனும் கிரண் மாமாவும் வேற வந்திருக்கான்னு சொன்னாங்க. அப்புறம் எங்க அப்பா, அவரையும் எங்க காணோம். என்னமோ சண்டைலாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் இப்பதான் வீட்டுக்கு போனேன். இவ்வளோ நேரம் கிரவுண்ட்ல இருந்தேன். வீட்டுக்கு போனதும் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பா என்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்து சண்டை போட வந்தாருன்னு. பத்தாததுக்கு அங்க சென்னைக்கு வேற ஃபோன் பண்ணி அண்ணனையும் மாமாவையும் வர சொல்லி இருந்தாங்களாம். என்னாச்சு அத்தை? ஏய், எதுக்குடா இப்படி பதட்டமா பேசுற? பொறுமையா பேசு. ஐயோ அக்கா, அம்மா சொன்னதுமே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. என்னாச்சா ஏதாச்சுன்னு. என்னத்த என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா, உங்க அப்பா வந்து சண்டை போட்டாரு. அப்புறம் மாமாவோட சட்டையெல்லாம் பிடிச்சி என் பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டியே, உன்னை நம்பி தானே வீட்டுல விட்டேன், துரோகம் பண்ணிட்டியே அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையா சண்டை நடந்துச்சு. அச்சோ, அப்புறம்? அப்புறம் என்ன, உங்க அண்ணனும் உங்க மாமா வந்தாங்க. வந்ததும் உங்க அப்பா தள்ளிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அண்ணனும் உங்க மாமாவும் எங்க மாமா போட்டு அடிச்சாங்க. அடிச்சாங்களா? ஐயோ அத்தை, மாமாவுக்கு என்னாச்சு? பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இந்த சைடு வாயில கொஞ்சம் கிழிச்சு விட்டு ரத்த மாதிரி வந்துருச்சு. என்ன? பதறாதடா, அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா விட்ட அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி உங்க அண்ணனும் உங்க மாமாவும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. உங்க அப்பா நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அத்தை, என்ன அக்கா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. என்ன நடந்தது? அவ சொல்ற மாதிரி தான் கதர். ஒரே சண்டை. எனக்கு பார்க்கவே கஷ்டமாயிடுச்சு. 3 பேரும் அப்படி அடிச்சுக்கிட்டானுங்க. சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மண்ணமா அப்படி சுத்திட்டு இருந்தானுங்க. இப்போ அப்படி அடிச்சுக்கிட்டானுங்க. பார்க்கும்போதே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அத்தை, அப்பா ஏதாவது தப்பா பேசிட்டாரா? இல்ல கதர், அவர் சரியா தான் பேசினாரு. என்னதான் இருந்தாலும் பொண்ணு வாழ்க்கை இப்படி போனதும் பெத்தவங்களுக்கு கோபம் வருதானே செய்யும். அந்த கோபத்தை தானே காட்டினாரு. இல்லத்த, தப்பு மாமா மேல மட்டும் இல்ல, அக்கா மேலேயும் தான். 2 பேர் மேலேயும் தப்பு தான். ஆனா அதிகமா அக்கா மேல தான் தப்பு. அவ வாயை திறந்து சொல்லியிருந்தானா இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. அதனால தான். அதுக்குன்னு இவர் வந்து இப்படிலாம் இங்க வந்து பேசலாமா? விடுடா, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ எங்க இருக்காங்க? வேற எங்க? இதோ அங்க பின்னாடிதான். இவ்வளவு நேரம் நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் அண்ணனும் வந்தாங்க. ஓ, விக்ரம் ப்ரோவும் வந்திருக்காரா? சரிங்க இருங்க, நாங்க போய் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி விடு மச்சான். டேய் மூஞ்ச மாத்துடா, கன்றாவியா இருக்கு. ஸ்மைல் ப்ளீஸ். எழில் சொல்ற வார்த்தைடா, இப்ப நாங்க சொல்றோம். ஸ்மைல் ப்ளீஸ் மச்சான். சத்தியமா மூஞ்சு பார்க்க சகிக்கலடா. போங்கடா. மாமா. அட கதிரு, டேய் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, என்னடா என்ன கோலம் இது? காலில் எவ்வளோ செகதி பாரு. எங்க இருந்துட்டு வர? ஆ, கிரவுண்டுக்கு போனேன். கிரவுண்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டியா? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? அது மீ தான் சொன்னாங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்லாம அப்பா இங்க ஏதோ சண்டை போட வந்தாருன்னு சொல்லி மீ சொன்னாங்க. அதான் என்னன்னு பார்க்கலாம்னு வந்தேன். பாரு மச்சான், உன் தம்பி இந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டானடா. டேய் அப்படிலாம் சொல்லாதடா. ஓய், என்ன உன் சின்ன மச்சான் சொன்னதும் உனக்கு கோவம் வருதா? வாயை மூடு. மாமா, என்னது கன்னத்துல? அது ஒண்ணும் இல்ல கதிரு, உன் மாமா கண்ணத்துல மச்சம். லூசு, ஒண்ணும் இல்லடா சும்மா.
இல்லை, கீழே புவனக்கா சொன்னாங்க நீங்கள் 3 பேரும் சண்டை போட்டிங்களான்னு. ஆமா ஆமா, தாறு மாதிரி தக்காளி சோறு ஆச்சாமே. மூடிக்கிட்டு இருடா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. ப்ரோ, என்னடா? ஆ, ம், ஒன்றும் இல்லை. அக்கா, அவளுக்கு என்ன? இல்லை, மாமா மேலே எந்த தப்பும் இல்லை. ம், என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கே சொல்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு ப்ரோ அடிச்ச? அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியோ? மச்சான், என்னடா எங்களை விட என் மாப்பிள்ளைக்கு உன் மேல செம்ம பாசம் போல. ஏன்டா என் மேல பாசம் இருக்கிறதுல என்ன இப்போ? இல்லடா, கேட்டேன். ப்ரோ, கதிரு, நீ வீட்டுக்கு போ. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரேன். இல்லை. அட போடா, உன் மாமனை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ரொம்ப தான் உன் மாமா மேல உனக்கு பாசம். அதுக்கு இல்லை ப்ரோ, சும்மாதான். கதிரு போடா, ஒண்ணும் இல்ல, போ. நான் நல்லா தானே இருக்கேன். ஆ, சரிங்க மாமா. வர்றா. டேய், இவ்வளவு தூரம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இவ்வளவு நேரம் மழுப்பிட்டு இருந்தா அவன் ஒரு வார்த்தை சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு போற. இவன் ஒருத்தன். டேய், நீ வேற ஏன்டா கம்முனு கடை. கதிரு, நீ போ. ஃபர்ஸ்ட் கை காலெல்லாம் கழுவுடா. எப்படி சகதியா இருக்கு பாரு. கிரவுண்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாஷ் பண்ற பழக்கம் இல்லையா? இல்லை ப்ரோ, வாசல்லையா மீன் நின்றுட்டு இருந்தாங்களா, அப்படியே சொன்னதும் அப்படியே ஓடியாந்துட்டேன். சரிடா, நீ வீட்டுக்கு போ, நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். ம், சரிங்க மாமா. என்னடா, என் மாப்பிளையே கரெக்ட் பண்ணிட்டியா? அட நீ வேற ஏன்டா, அவன் மட்டும் அன்னைக்கு என்கிட்ட வந்து ஸ்டேஷன்ல பேசலன்னு வச்சுக்கியேன், இன்னமும் பைத்தியக்காரனாட்ட சுத்திட்டு இருந்திருப்பேன் உன் தங்கச்சி நினைச்சு. சரி விடு மச்சான். டேய், நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? சிஸ்டர்ஸ் வரல? ஆமா. ஏன்டா அவங்கள கூட்டிட்டு வரல? கேக்குறான் பாரு கேனத்தனமா. நாங்க என்ன விருந்துக்கு வாழை இலை போட்டு சாப்பிட விட வந்தோம், சண்டைக்கு வந்தோம்டா. ஆமால. அடே, அடிச்சதே ஒன்னதான்டா, மறந்துட்டியா என்ன? ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன் பாரு. மறப்ப. சரி மச்சான் சொல்லு, என்ன நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்தீங்களா? ஏய், அவன் தான் சொல்றான்ல, நாங்க 2 பேர் மட்டும்தான்டா வந்தோம். சரி, அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. டேய் மச்சான், விக்ரம் சொன்னான் உனக்கு பொண்ணு, கிரணுக்கு பையனாமே. 2 பேரும் எப்படிடா இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. விக்ரம் போட்டோ எல்லாம் காமிச்சான்டா, அழகா இருந்தாங்க 2 பேரும். மச்சான் கிரண், உன் பையன் அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான்டா. என் பையன் என்ன மாதிரி இருக்காம வேற யார் மாதிரிடா இருப்பான்? சும்பு மச்சான், ஒரு நாள் பாப்பா, தம்பி, அப்புறம் சிஸ்டர்ஸ் 2 பேரும் எல்லாரையும் கூட்டிட்டு வாடா, பார்க்கணும் போல இருக்கு. ம், சரிடா. மச்சான் விக்ரம், அப்புறம் கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, மாப்பிள்ள லவ் பண்றான். லவ்வா? ஏய், அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் கிட்ட எல்லாம் வராதீங்க. ஏன் இவ்வளவு நேரம் என்ன வச்சு ஓட்டுனால? மச்சான் கேளுடா, மாப்பிள்ள லவ் பண்றான். அதுவும் யார? கட்டின பொண்டாட்டிய. ஓய மூடுறோம் பாரேன், கட்டின பொண்டாட்டிய லவ் பண்றியா மச்சான்? எவ்வளோ பெரிய விஷயம். நீ மூடு. என்ன மச்சான், ஒரே ஜாலியா இருக்க போல. டேய், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் உஷாராகிற மாதிரி இருக்கு, காரியத்தை கெடுத்து விட்டுறாதீங்கடா. ஆஹா, ஓஹோ. அப்படி பாடு. இந்த மூடு. என்ன பக்கத்தர், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அட நீங்க வேற அத்தை, அவங்க நல்லா ஜாலியா எப்பயும் போல சிரிச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல கதிர், அவங்க சண்டைலாம் இப்படி ஒரு நொடிக்குள்ள போயிடும். நம்ம மட்டும் அவங்க சண்டையில போனோம், நம்ம மண்டை தான் உடையும். அதனால எப்பயுமே நம்ம அவங்க சண்டையெல்லாம் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அதுவும் கரெக்டு தான்க்கா. அத்தை, இப்ப நீங்க எதுக்கு சோகமா இருக்கீங்க? அம்மா மாமா எங்க? மாமா கோவத்துல வெளில போனாரு, இன்னும் வீட்டுக்கு வரல. ஓ, அப்படியா? கதிர், மதுவும் என் பேரனும் நல்லா இருக்காங்களா? ஆமா ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அக்கா எப்படி இருக்காங்க? அதுவும் அந்த குட்டி ஆதி எப்படி இருக்கான்? மாமா வந்து சொல்லும் போது எனக்கு அவனை பார்க்கணும் போல தோணுச்சு தெரியுமா? ஆனா மாமா தான் இப்போதைக்கு அங்க யாரும் போகாதீங்க, நான் இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், அப்ப பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. மாமா ஆதி பத்தி சொன்னதுல இருந்து அவனை பார்க்கணும், அவன் கூட விளையாடணும், ஜாலியா பேசணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா? ம், நல்லா இருக்கா அத்தை? அதையும் நல்லா இருக்கான். என் பேர பிள்ளைய எனக்கு பார்க்கணும்னு ஆசை. நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்க பேரப்பிள்ளை உங்க கூடயே இருப்பான். என்ன சொல்ற? மாமா என் அக்கா மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஸோ மாமா நேரா பேச மாட்டாரு, டைரக்டா பேசாம இன்டைரக்டா ஆதியை வச்சு இங்க இருக்காத அங்க வா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் அக்கா அதெல்லாம் கேட்க மாட்டா, ஸ்ட்ராங்காவும் இருக்க மாட்டா. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு தான் இருப்பா. என்ன சொல்ற? நான் என்ன பண்றது இப்போ? அத்தை, நீங்க என்ன பண்றீங்கன்னா, மாமாவுக்கு தெரியாம நீங்களும் கூட புவனாக்காவையும் கூட்டிட்டு போங்க. நீங்க 2 பேரும் போய் என் அக்கா கிட்ட சென்டிமெண்டா பேசுங்க. எப்படி சொல்ற? அதான் அத்தை, இந்த அழுதுகிட்டு சோகமா நீ இல்லைனா என் புள்ள கஷ்டப்படுறான், என் புள்ள இத்தனை வரையும் இப்படி பண்ணிட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான், நீ வந்தால் தான் சந்தோஷமா இருக்கும், அப்படி இப்படின்னு விட்டு இழுத்து போடுங்க. டேய், என்னக்கா நான் பொய்யா சொல்கிறேன்? கஷ்டப்பட்டாரு தானே மாமா? ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் என் புள்ள. இதெல்லாம் அப்படி இப்படின்னு எடுத்து சொல்லி அவன் மண்டையை கழுவி எப்படியாவது இந்த வீட்டை கழிச்சிட்டு வந்துருங்க. வருவாளா? என்னத்தை இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு
நான் எப்படி பேசினா என் அக்கா கரெக்டாவான்னு நான் சொல்லித்தரேன். அப்படியே கரெக்டாக போய் ஒப்பிச்சிருங்க. என் அக்கா மண்டை குழம்பி கண்டிப்பாக உங்கள் கூட வந்துடுவா. நல்ல தம்பி. உங்களுக்கு ஆதி கூட விளையாடணுமா இல்லையா? ஏ ஆமாண்டா. நான் சொல்கிறத செய்யுங்க. என் அக்காவும் ஆதியும் இங்கே வந்துடுவாங்க. அத்தா அத்தா, கதிர் சொல்ற மாதிரியே பண்ணி பாப்போமே. ம் சரிப்பா. அது சரிங்க அத்தை, ரொம்ப நேரமாகுது. மீ வேற வாசல்லே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. இங்கே என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு. நான் போய் அவங்க கிட்ட போய் சொல்கிறேன். அப்போ தான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பாங்க. ம் சரிப்பா, நான் அப்புறமா அம்மா வந்து பார்க்குறேன். வீட்டுக்கா? ஐயோ, வீட்டுக்கெலாம் வர வேணாம். எங்கள் அப்பா செம்ம கோவத்தில் இருப்பார். வேணும்னா நீங்கள் 2 பேரும் கோவிலில் இல்லை வெளியில் எங்கேயாவது பார்த்து பேசிக்கோங்க. ம் சரிப்பா. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். பாய். ம் பார்த்து போப்பா. அக்கா பாய், அப்புறம் பார்க்கலாம். சரிடா, பாத்து போ. மச்சான், இது ஹாஸ்பிட்டல்டா. போற வரவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. டேய் போடா, அவன் வேதனை அவனுக்கு முடியல மச்சான். என்ன வலி வலிக்குது தெரியுமா? ஒழுங்கா இருக்கணும். ஏண்டா கடையில கிடைக்குதுன்னு கண்டதெல்லாம் வாரி வயிற்றுல போட்டுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? மச்சான் நான் என்னடா பண்றது? ஓசியில கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் வாரி வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டேன். அது இப்படி வேலையை காட்டும் நான் எதிர்பார்க்கலடா. நான் அப்பவே சொன்னேன், டேய் பொறுமையா சாப்பிடு, கொஞ்சமா சாப்பிடுன்னு. கேட்டியா? அரக்கு பறக்கன்னு சாப்பிட்டேன், அதிகமாகவும் சாப்பிட்டேன். இப்ப என்ன ஆகுதுச்சு பாத்தியா? டேய் நான் இப்படி கிடக்கிறத பார்த்து உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? அதுக்கு இல்லடா, நாங்க அப்பவே சொன்னோம்ல அதிகமா சாப்பிடாதடான்னு. அதுவும் ஆயில் ஐட்டம், இதுல வேற மசாலா அதிகமா போட்டிருந்தானுங்க. கொஞ்சமா சாப்பிடுடான்னா நீ எல்லாத்தையும் வாரி ஒரே டைம்ல திணிச்சுக்கிட்ட. வெயிலுக்கும் அதுக்கும் உனக்கு ஹீட் அதிகம், அதான் வேலையை காட்டுருச்சு. ஐயப்பா முடியலடா. டேய் அந்த டாக்டர் என்னடா பண்றான்? எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? இருடா, உள்ள பேஷண்ட் இருக்காங்கல்ல, பாத்துட்டு இருக்காரு, பொறுமையா வருவாரு. ஐயோ அந்த டாக்டர் வர வரையும் தாங்காது போலயே. கடமுடான்னு சத்தம் போடுது. கவலைப்படாத மச்சான், அதுக்கு தானே பாத்ரூம் பக்கத்திலேயே உனக்கு சீட்டை போட்டு படுக்க போட்டிருக்கோம். டாக்டர் கூப்பிட்டதும் உன்னை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் உள்ள போய் காமிச்சிடுறோம். என்ன? இல்ல மச்சான், பாடி தாங்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டாக்டர் இங்க வந்து என்ன பார்க்க சொல்லுங்கடா. அடிங்க. டேய், உன் ஒருத்தனுக்கோசரம் அந்த ஆள் அங்கிருந்து இங்க வந்து ஒன்று பாப்பாரா? டேய் டாக்டர்னா என்னடா? பேஷண்ட பாக்குறது தானே. அது எங்க இருந்து பார்த்தா என்ன? முடியலல்ல, அந்த ஆள் இங்க வர சொல்லுடா. மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கையை பிடிச்சிக்கிறேன். மாப்பிள்ள காலை பிடிச்சிப்பான். அப்படியே அழகா உன்னை தூக்கிட்டு போய் உள்ள டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வரேன். எது? டேய் கௌதம், நீ எங்கடா போற? எங்க போறான்? டேய் எங்க போற? டேய் இவன் என்னத்துக்கிட்ட இப்படி ஓடுறான்? தெரியலையே மச்சான். ஐயோ திரும்பி ஆரம்பிச்சிருச்சுடா. வயிறு கடமுடன் போட ஆரம்பிச்சிருச்சுடா. ஐயோ, டேய் மச்சான் இருடா, ஹெல்ப் பண்றேன். என்னால முடியலடி. அதிதி, எனக்கு புரியுது. தயவு செஞ்சு உடஞ்சிராத, ஸ்ட்ராங்கா இரு. எப்படி துர்கா இப்படி என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? ஏன் துர்கா என் லைஃப்ல மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பண்ண? அழாதடி, எல்லாம் சரியாகும். எனக்கு நம்பிக்கையே போச்சு. என் லைஃப் டோட்டலா போயே போச்சு. அதிதி சரி, கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உன் கூட இருக்கேன், வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு வரேன். ம் சரி. எனக்கு ஏன் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க? நான் யாருக்கு என்ன பண்ண? எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறேன். ஆனால் ஏன் வாழ்க்கையை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்க? என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது. அதிதி அதிதி நில்லு, உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். எனக்கு பேச விருப்பம் இல்லை. ஆனா எனக்கும் உன்கிட்ட பேசணும். நானும் உன்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிற. நான் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிற. நானா உன்னை தேடி வந்தா கூட அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுற. ப்ளீஸ் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் தான் உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னத்துக்கு? அதான் அவாய்ட் பண்றேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் சும்மா சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே உன்னால நான் டார்ச்சர் அனுபவிக்கிறது பத்தாதா? திரும்ப திரும்ப எதுக்கு என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க? அதுவே எனக்கு புரியுது. என்னால நீ ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்க. நான் இல்லைன்னு சொல்லல. நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஆனா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. மன்னிப்பா? எதுக்கு மன்னிப்பு? நான் நான் அன்னைக்கு பண்ணது ரொம்ப தப்பு. என்னைக்கு பண்ணது தப்பு? அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம பார்க்கறதும் தப்பு, தொடுறதும் தப்பு. ஆனா நான் உன்னை அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிரு. அப்புறம் அதுதி எனக்கு நல்லா தெரியும். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எந்த அளவுக்கு உன்னை பாதிச்சிருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு.
நான் எதுவும் வேணும்னு பண்ணல, ஏதோ போதையில பண்ணிட்டேன். ஓ, போதையில பண்ணிட்டியா? போதையில உன்னோட அம்மாவுக்கும் அக்காவுக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? அதிதி, என்ன பேசுற? எதுக்கு கோவப்படுற? போதையில பண்ணுனேன்னு சொன்னல. அப்போ போதையில நீ என்ன வேணாலும் பண்ணுவ, யாருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. அதிதி, நீ தப்பா பேசிட்டு இருக்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதை விட நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. எது தப்பு? ஆ, எது தப்பு? என் லைஃப்ல நீ பண்ணது எல்லாமே தப்பு. உனக்கு நான் என்னையா பண்ணேன்? ஆ, என்ன பண்ண? என் மனசு அறிஞ்சு கூட உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நான் பண்ணது கிடையாதுயா. ஆனா நீ முழுக்க முழுக்க என் வாழ்க்கைய இந்த அளவுக்கு ஆக்கி விட்டுட்ட. நான் எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு கனவோட நான் எப்படி இருந்தேன். ஆனா உன்னால உன்னால என் நிலைமைய பாத்தியா? ஆ, என் நிலைமைய பாரு. நீ என்னடானா சாதாரணமா வந்து சாரி கேக்குற? நீ பண்ணதுக்கு நீ சாரி கேட்டா நான் அப்படியே போயிடணுமா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் பண்ணது தப்பு, அது எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு. மன்னிப்பு கேட்டா நடந்தது இல்லைன்னு ஆகிடுமா? ஆ, சொல்லு, நடந்தது இல்லைன்னு ஆகிடுமா? அன்னைக்கு நடந்தது இப்ப நினைச்சா கூட கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. என் உடம்பு இன்னமும் எனக்கு கூசுது. அதிதி, இப்ப கூட நீ அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தானே மன்னிப்பு கேட்ட. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீ என்ன அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த தப்பும் பண்ணலையா? ஏதோ ஒரு பொண்ணு உன்னை வேணாம்னு சொன்னதுக்காக என் வாழ்க்கையை நீ அழிக்கணும்னு நினைச்ச. அது எனக்கு தெரிய வந்ததும் உன் மேல எனக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆத்திரம். ஏன் தெரியுமா? ஏன்னா உன் மேல நான் அவ்வளோ பாசமா இருந்தேன். நான் எதுவுமே உன்கிட்ட மறைச்சதில்ல, எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். உன் மேல அவ்வளோ பாசமா இருந்தேன். மாமா மாமான்னு உன் பின்னாடி அப்படி சுத்தி வந்தேன். மாமா மாமான்னு சுத்தி வந்தனே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நாள் கூட உன்னை நான் சுத்தி வந்ததே கிடையாது. ஆனா நீ என்னாலதான் உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சுன்னு, உன் சந்தோஷம் கெட்டு போயிடுச்சுன்னு என் வாழ்க்கையை குழிக்குள்ள தள்ள பார்த்தல்ல. அந்த கோவத்துல தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். கல்யாணம் பண்ணி உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? நீ எனக்கு பண்ண துரோகத்தையே என்னால தாங்க முடியாம தினம் உள்ளுக்குள்ள நொந்துட்டு இருந்த. ஆனா நீ குடிச்சிட்டு வந்து என்கிட்ட மிருகத்தனமா நடந்து. அதிதி, எதுவும் பேசாத. அன்னைக்கு நான் எப்படிலாம் உன்கிட்ட கெஞ்சின தெரியுமா? விட்டுரு மாமா, தப்பு, விட்டுரு நான் அவ்வளோ கெஞ்சினேன். ஆனா நீ என்ன சொல்ற? போதையில பண்ண. நீ போதையில தான் வந்த, ஆனா தெளிவா இருந்த. என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்க. போதையில பண்ணாலும் நீ என்னை பழி வாங்குறதுக்காக தான் பண்ண. அப்ப நீ சொன்ன வார்த்தைலாம் இன்னமும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. இப்போ என்னடானா வந்து சாதாரணமா சாரின்னு சொல்ற. சாரின்னு சொன்னா எல்லாமே மறந்து போயிடுமா? இல்ல எதுவுமே நடக்கலன்னு ஆகிடுமா? பாதிக்கப்பட்டது நான். விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை பார்க்கறதும் தொடறதும் தப்புன்னு சொல்ற. கட்டின பொண்டாட்டியே இருந்தாலும் சரி, அவள் விருப்பம் இல்லாமல் அவளை பார்க்கவும் கூடாது, அவளை தொடவும் கூடாது. ஆனால் நீ தாலி தான் கட்டின. ஆனால் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போதே என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல. என்னால் இதை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியலை, யாருக்கிட்டையும் சொல்லி அழவும் முடியலை. எனக்கு உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே உன்னை. அதிதி, விடுடி துர்கா, விடு துர்கா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரியா? சாரி சொன்னா எல்லாம் மாறிடுமா? டேய், யாருக்கிட்ட வேணுமோ சாரி? யாருக்கு வேணுமோ சாரி? உன் சாரி தூக்கிட்டு போய் குப்பையில போடுறா. என் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டு சாரி கேட்கறாங்க. சாரி, ஒழுங்கா போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. அதிதி, என்னடி பண்ற? இப்பதானே டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி நேரத்துல இப்படி டென்ஷன் ஆக கூடாது. டென்ஷன் ஆனா என்ன ஆகும் தெரியும்ல. ஏன் இப்படி பண்ற? நீ என்ன சொல்ற? இந்த மாதிரி நேரத்துலனா எனக்கு ஒன்றும் புரியல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், அதனாலதான் உங்க பின்னாடி வந்தேன். ஆமா, யாருக்கு என்னாச்சு? நீ என்னடானா இந்த மாதிரி நேரங்கிற? அப்போ அதிதி, அதிதி உனக்கு என்னாச்சு? எனக்கு என்னன்னா உனக்கு என்னடா? நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? சொல்றத கேளுடி. சொல்றேன்ல, தயவு செஞ்சு அமைதியா இரு, எமோஷனலா ஆகாத. துர்கா, அதிதிக்கு என்னாச்சு? நீ ஏன் அப்படி சொல்ற? ஐயோ, உன்னை பார்க்க எனக்கு கோவமா வருது. ஒழுங்கா போயிடு. அதிதி ப்ரோ, அவதான் உங்களை பார்த்தாலே கோவம் வருது, எமோஷனல் ஆகுறா. நீங்க எதுக்கு அவ முன்னாடி நிக்கிறீங்க? தயவு செஞ்சு போங்க. நீ சொல்றத கேளுடி, இப்படி எல்லாம் பண்ணாத. அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. எனக்கு ஒன்னும் புரியல, என்ன பேசுற நீ? ப்ரோ, அவ பிரெக்னெண்டா இருக்கா ப்ரோ. இப்ப இந்த நேரத்துல இவ எமோஷனல் ஆகனானா அபார்ஷன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்ன சொன்ன இப்போ? பிரெக்னெண்டா இருக்காளா? அதிதி, நீ பிரெக்னெண்டா இருக்கியா? ஆமா, அவ பிரெக்னெண்டா இருக்கா. இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். ரொம்ப வீக்கா இருக்கா. எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எமோஷனல் ஆகுனா அபார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க போறீங்களா? அபார்ட் ஆனா
அவன் நிலைமை ரொம்ப மோசமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மனசும் அவன் உடம்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு போங்க ப்ரோ. இல்ல இல்ல எனக்கு புரியல. அதிதி, துர்கா சொல்றதெல்லாம் உண்மையா? துர்கா, என் கையை விடு ஒரு நிமிஷம். அதிதி, சொல்றேன்லடி, தயவு செஞ்சு என் கையை விடு. அதிதி, துர்கா சொல்றது ஆமா, துர்கா சொல்றது உண்மைதான். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா எப்படி? என்ன? இல்ல, அன்னைக்கு ஒரு தடவை தானே, அதான். அதான் சார், உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். ஆம்பளைன்னு ஒரு தடவையிலே நிரூபிச்சிட்டீங்களே. அதிதி, பார்த்து பேசு. ஏய், அமைதியா ரெடி. இவன் கிட்டலாம் என்ன பார்த்து பேசுறது? என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவன் தான். இவன் கிட்ட நான் பார்த்து வேற பேசணுமா? அம்மா, எத்தனை நாள்? 2.5 மாசம். 2.5 மாசமா? அம்மா, நீ ஏன் இது என்கிட்ட சொல்லவே இல்லை? உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? சரி, சொல்ல வேணாம். கிளம்பு. இப்பவே ஹாஸ்பிட்டல் போலாம். கிளம்பு. ப்ரோ, நாங்க இப்பதான் போய் செக் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் அடுத்த மாசம் தான் வர சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணதே. இதுக்கப்புறம் அடுத்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன டேட்ல தான் போகணும். இப்ப திரும்பிலாம் போக கூடாது. இல்ல, நான் அதுக்கு கூப்பிடல. அதுக்கு கூப்பிடலனா வேற எதுக்கு? அது அது வேணாம். என்ன வேணாம்? இது வேணாம். எது கேக்குறல? எது வேணாம்? இதுதான். இது வேண்டாம். தான். வா, உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். அதிதி, how dare you? என்ன பார்த்து என்ன சொன்ன? என்ன சொன்ன? அதிதி, என்ன பண்ற? கையை எடு. அதிதி, துர்கா, இவன் என்ன சொல்றான் பாத்தியா? இது வேண்டாமா? இவனுக்கு எப்படி இப்படி சொல்ல தோணுச்சு? ஏண்டா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மிருக மாதிரி என்ன வேட்டையாடிட்டு நீ பண்ண கேவலமான செயல்ல ஒண்ணுமே அறியாத ஒரு குழந்தைய வயித்துல வளருது. நீ என்னடானா அது வேணாம்னு சொல்லி என்ன ஹாஸ்பிடல் கூப்பிடுற? ஆமாண்டி, அது வேண்டாம். அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான். என்னோட லைஃப் மொத்தமா காலி ஆயிடும். டேய், உன்னால என் லைஃபே போச்சு. இப்போ இந்த குழந்தையால உன்னோட லைஃப் காலி ஆயிடுமா? இங்க பாரு, நான் சொல்றது உண்மைதான். எப்படியாவது உன்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி உன்கிட்ட டைவர்ஸ் வாங்கிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ இந்த குழந்தை மட்டும் வந்துச்சு, கண்டிப்பா உன்கிட்ட நான் டைவர்ஸ் வாங்கவே முடியாது. என் லைஃபே டோட்டல் வேஸ்ட் தான். எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏய், என்னடி பண்ற? ஏய், வாய் மூடு. இன்னொரு வார்த்தை நீ பேசுன உன்னை இந்த கடல்ல கொண்டு போட்டுருவேன்டா. ஏய், பிராக்டிகலா யோசிடி. எனக்கும் ஒண்ணு சுத்தமா பிடிக்காது, உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. நடுவுல இந்த குழந்தை வந்துருச்சுன்னா பிடிக்காம நம்ம 2 பேரும் வாழ்ற மாதிரி ஆகிடும். அது ஏன் பிரச்சனைடா? உனக்கு என்ன? உன்கிட்ட வந்து கேட்டனா? உன்கிட்ட வந்து கேட்டனா? அதிதி, நீ ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிற. நீ சொன்ன மாதிரி என்ன பழி வாங்கிட்டல்ல? பழி வாங்கிட்டனா? ஆமாண்டி, பழி வாங்கிட்ட. என் வாழ்க்கையே போயிடுச்சு. இதுல இந்த குழந்தை வேற. இந்த குழந்தை வந்துச்சு, அவ்வளவுதான். சுத்தமா என் வாழ்க்கையே போயிடுச்சு. இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்காது. 2 பேத்துக்குமே வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எதுக்குடி அந்த குழந்தை? அந்த குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண போற? நானே வச்சுப்பேன்டா. நீயே வச்சுப்பியா? கையை எடுறி. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ப்ரோ, என்ன பண்றீங்க? என் குழந்தைய பார்த்துட்டு எனக்கு தெரியும். என் குழந்தைய நானே வச்சுப்பேன். ஹே, என்ன பிடிக்காதுன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு என் குழந்தைய நீ வச்சிருக்கணும்? இப்பவும் சொல்றேன், எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது. ஆனா நீ பண்ண கேவலமான வேலைக்கு என் குழந்தை என்னடா பண்ணுச்சு? அது என்ன பாவம் பண்ணுச்சு? அதை அழிக்க சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இன்னும் உருவம் கூட வந்திருக்காதுடா. இப்பதான்டா வளர ஆரம்பிச்சிருக்கு. அதை போய் அழிக்க சொல்ற ராட்சசா. இங்க பாரு, இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது முழுக்க முழுக்க என்னோட பொறுப்பு. நான் தானே வச்சுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி பார்த்துக்கணும்னு. இதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை. என்ன சொன்ன? என்கிட்ட பேசி எப்படியும் என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கலாம்னு நினைச்சல? கவலைப்படாத. அன்னைக்கு நடந்தது தெரியுமா? அந்த கேவலமான செயலுக்கு அப்புறம் உன் கூட வாழவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கவலையே படாத. என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன். அதுவும் ஏன் தெரியுமா? அவ்வளோ நாள் கழிச்சு உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நான் மட்டும் இப்போ டைவர்ஸ் கொடுக்குறேன்னு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், என் குழந்தைய வச்சு உன் கூட கண்டிப்பாக வாழ சொல்லுவாங்க. அது எனக்கு தேவையில்லை. என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன். அப்போ என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது சொன்னால் என் குழந்தைய கூட்டிக்கிட்டு
எங்கேயாவது நான் போயிடுவேன். என் குழந்தையும் என்னையும் பார்த்துக்க எனக்கு தெரியும். அப்புறம் இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என் டெலிவரி அப்போ கூட ஃபாதர் காலம்ல நீ சைன் பண்ண கூட உன்னை விட மாட்டேன்டா. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. இல்லைன்னு வச்சுக்கேன், உன்னை நான் கொன்றுவேன்டா. ச்சே. அதிதி, சாரிடி. நான் தான் நான் சொல்லியிருக்க கூடாது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நான் சொல்லியிருக்கவே கூடாது. விடுடி, என்னைக்கா இருந்தாலும் தெரிய தானே போகுது. ஆனால் இப்போ இவனோட சுயரூபத்தை நான் நல்லாவே பார்த்துட்டேன்டி. இவன் இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி என் குழந்தை பிறந்ததும் கண்டிப்பாக இவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேண்டி. இவன் கூடலாம் நான் வாழவே மாட்டேன். ஆதி, ஆதி செல்லம், எங்கடா இருக்க? மது, அமிர்தா, ரஜினா, ஆயிஷா. வாயை மூடுறி. இவ்வளோ பக்கத்தில் இருக்க, ஆனால் எங்களை வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலல்ல? ஏடி, உன்னை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. எங்க கூடவே தானடி இருந்த, ஆனால் எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சத்தியமா நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை மது. ஏன் இப்படி பண்ண? இல்லடி. எதுவும் பேசாத. சத்தியமா விக்ரம் சொன்னதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? விக்ரம் வந்து சொன்னதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ என் பக்கத்திலே இருக்க, ஆனா நான் ஒரு நாள் கூட உன்னை பார்க்கல. ஏண்டி இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க? எங்களை வந்து பார்க்கணும் பேசணும் கூட உனக்கு தோணலையா? உண்மையை சொல்லு. நீங்க வந்து 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்துல எங்களை எங்கேயுமே நீ பார்த்ததில்ல? பார்த்துருக்கேன்டி, நிறைய தடவை பார்த்துருக்கேன். பார்த்திருக்கியா? ஏண்டி அப்ப கூட எங்ககிட்ட வந்து பேசணும்னு உனக்கு தோணலையா? இல்லை, என்னோட நிலைமை அப்படி இருந்தது. உங்ககிட்ட பேசணும்னு ஆசை இருந்தது. ஆனால் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் என்னை பற்றி நீங்கள் கேட்பீங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான். வாயை மூடுடி. நீ எங்க இருக்க, என்ன பண்ற, ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. ஆன்ட்டி கிட்ட கேட்டாலும் எப்ப கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அழுதுகிட்டே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கிள்கிட்ட கேட்டாலும் சரி, கோவமா என்கிட்டலாம் எதுவும் கேட்காதுங்க, அவ எங்க போனா என்ன ஆனாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியும்டி, ஆனா என்னன்னு தான் புரியல. உன்னை பத்தி கேட்காத நாளே இல்லடி. ஆனா நீ பக்கத்திலே இருந்துக்கிட்டு எங்களை விட்டு தூரமாவே இருந்துட்டல. ஏண்டி? இல்லடி, என் நிலைமை அப்படி இருந்தது. அதனால தான். ஆமா, பெரிய வெங்காய நிலைமை. ஏன் யாருமே காதலிக்கலையா? காதலிச்சது ஏண்டி எங்ககிட்ட மறைச்ச? மறைக்கணும்னு நினைக்கல, பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. பயமா? என்ன பயம்? அது அது நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? நீ எதையும் சொல்ல வேணாம். நான் தான் இங்க இல்ல, ரொம்ப தூரத்துல இருந்தேன். இவளுங்க 2 பேரும் உன் கூடயே தானடி இருந்தாளுங்க. இவளுங்ககிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. சரி, இவங்க கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபோன் பண்ணியாவது இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அமிர்தா, சாரிடி. ரெஜி, சாரி. ஆஷா, சாரிடி. நான் எதுவும் சொல்லாத மது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா சரியாகிடுமாடி. விக்ரம் சொன்னாண்டி ஆதிதான் உன் குழந்தைன்னு. ஏய், இத்தனை நாள் அவன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காண்டி. அவன் கூட நான் விளையாண்டுட்டு இருக்கேன். அவன் என்னை பார்த்தாலே அம்மு அத்தான்னு என்கிட்ட அவ்வளோ ஒட்டிப்பான். சத்தியமா எனக்கு தெரியலடி அவன் தான் உன் குழந்தைன்னு. உன் குழந்தைன்னு தெரியாமலே அவன் கிட்ட அவ்வளோ பாசமா நான் பேசிட்டு இருக்கேன். அவனும் அத்தான்னு என் பின்னாடியே சுத்தி வரான். ஏன் இப்படி பண்ண? எதுக்காக அப்படி பண்ண? நீ இந்த மாதிரி பண்ணதால விளைவு பத்தியா? உன்னால அந்த அண்ணனும் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவன் குழந்தைடி, அப்பாக்காக எவ்வளவு ஏங்கி இருப்பான். ஏண்டி உன்னோட முட்டாள்தனத்துக்காக எதுக்கடி அவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்துற? எனக்கு சத்தியமா எதுவுமே புரியலடி. பார்க்கறத உண்மை நினச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டேன். மண்ணாங்கட்டி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தெளிவா இருடி. யார் என்ன சொன்னாலும் நம்பாத, அவங்க சொல்றத காதிலே வாங்கிக்காதன்னு. ஆனா நீ திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிட்டு இருக்க. பாத்தியா? நீ பண்ணதோட விளைவு பாத்தியா? இன்னைக்கு அர்ஜுன், கிரண், அப்புறம் ராகவ் 3 பேரும் ராகவ் வீட்டு வாசல் முன்னாடி அவங்க அப்பா அம்மா முன்னாடி அடிச்சுக்கிட்டானுங்க. அமிர்தா, என்னடி சொல்ற? என்ன சொல்றேனா? எழில் இல்ல, விக்ரம் அண்ணா தான் அதுக்கப்புறம் போய் பார்த்திருக்காரு. உனக்கு தெரியும்லடி, எங்களை விட உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க 6 பேரும் அதிகமா உங்க வீட்லயே இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உன்னால அவங்க எப்படி அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? என்னடி சொல்றீங்க? எனக்கு இதெல்லாம் தெரியாதே. உனக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு மது? என்னதான் தெரிஞ்சிருக்கு? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஏன்டி நடந்துக்கிற? ஏய், எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஏய், யாருக்கு என்னாச்சு? ராகவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா? இப்ப கேளு, அவருக்கு அடிபட்டுருச்சான்னு. அவரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை விட்டுட்டு போனல்ல. நான் விட்டுட்டு போகணும்லாம் நினைக்கலடி. அந்த பொண்ணு வாழ்க்கையை நினைச்சுதான். 2 போட்டான்னு வச்சுக்கேன், வந்த வேகத்துக்கு உன்னை பலார்னு அறையலான்னு தாண்டி விட்டேன். ஆனா என்ன, உன்னை பார்த்ததும் அடிக்க கூட தோண மாட்டேங்குது.
நீங்க ரெண்டு பேரும் லவ்வா பண்ணிட்டு இருந்தீங்க. லவ் பண்ணாலும் சரி, லவ் பண்ற பையனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க கூடாது. இதெல்லாம் அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை வேற. கட்டின புருஷனை எவனாவது விட்டு கொடுப்பாங்களடி? இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து விக்ரமும் நானும் சண்டை தான் போடுவோம். எங்களுக்கு எதிர்ச்சியே கல்யாணம் ஆச்சு. ஆனா இப்ப நாங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவகிட்ட இப்ப கூட ஒரு பொண்ணு யாராவது பேசினா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. சண்டை போட்டு அதுக்கப்புறம் இப்ப பேசி சிரிச்ச எனக்கே அவ இன்னொரு பொண்ணு கிட்ட பேசினா கோவம் வருதே. ஏய், நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றிருக்கடி. நீ எப்படிடி அவரை இன்னொரு பொண்ணுக்காக விட்டு கொடுத்த? தப்பு தாண்டி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. தப்பு இல்ல, முட்டாள்தனம். முட்டாள்தனம் பண்ணிருக்க. என்ன மன்னிச்சிருங்கடி, நான் பண்ணது முட்டாள்தனம் தான், மன்னிச்சிருங்க. போடி. ஏய் அமிர்தா, நீ சொன்ன மாதிரி எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கான் பாருடி. ஆமா. ஆதி, இப்பதான்டா, இப்பதான் வந்தோம். ஆமா, ஆதி எங்க போயிட்டு வர? ஓ, நர்மதா இங்கதான் இருக்காளா? அவங்களா? ஒண்ணு பண்ணு, நீயே கேளு அவங்க கிட்ட நீங்க யாருன்னு. நான் ரெஜினா. உனக்கு ரெஜினா அத்தை. ரெஜினா அத்தை. நானும் அத்தை தான். என் பேரு ஆயிஷா. ஆயிஷா அத்தை. ஆமா. அம்மா அத்தையோட ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாங்க 3 பேரும். தெரியுமா? எங்க அம்மாவுக்கு ஃப்ரெண்டா? ஆமா, உங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் குட்டி, உங்க அம்மா எங்களை பத்திலாம் எதுவும் சொல்லலையா? எங்க அம்மா ஃப்ரெண்ட பத்தி எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நீங்கன்னு தெரியலையே. பரவாயில்ல, எங்களை பத்தி சொல்லிருக்கே. அம்மா அத்தை, எங்க அப்பாவுக்கு 1 2 3 அந்த 3 4 ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா? தெரியுமே. அதுல ஒரு ஃப்ரெண்ட் உன்னோட விக்கி மாமா. ஆமா. அப்போ நானே ஏழு மாமா பார்த்தனே. ஏழு மாமாவை பாத்தியா? எங்க? அத்தை, நானும் அம்மாவும் கடைக்கு போனோமா, அப்ப அப்பாவும் ஏழு மாமாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தனே. அப்படியா? ஆமா. நான் யார் தெரியுமா? அத்தை. ஆஷா அத்தை. ஆமா, ஆயிஷா அத்தை தான். ஆனா எழில் மாமாவோட வைஃப். எழில் மாமாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆமா, அம்முவத்தையும் விக்கி மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, அதே மாதிரி ஆயிஷாத்தையும் எழில் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆமா, நிஜம்தான். எல்லாரும் போவோம். கண்டிப்பா எல்லாரும் வாங்க. ஆமா, ரெஜினா தான். ஆதிக்குட்டி, ரெஜினா தைக்கு கல்யாணம் ஆகி உன்ன மாதிரி ஒரு குட்டி தம்பி இருக்கான். ஆமா, உன்ன மாதிரி அழகா கியூட்டா. ஆனா நீ ரொம்ப பெரிய பையனா இருக்கியா, அவன் ரொம்ப குட்டி பையனா இருப்பான். அப்படியா? அப்ப நாங்க விளையாடுவோமா? விளையாடலாமே. அத்தை அடுத்த தடவை வரும்போது தம்பியை கூட்டிட்டு வரேன். அவன் பேரு ஜோஷ்வா. ஜோஷ்வா? சரி அத்தை, நீங்க கூட்டிட்டு வாங்க, நானும் தம்பி விளையாடுவோம். சரி சரி, விளையாடுங்க விளையாடுங்க. அமிர்தா, விடு, மன்னிச்சிட்டோம். அதான் இவனை பார்த்துட்டோம்ல, இவனை பார்த்தாலே போதும். எவ்வளோ கோவமா இருந்தாலும் கோவம் எல்லாம் தணிஞ்சிரும். மன்னிச்சிட்டோம், விடு. நிஜமா? அதான் சொல்றேன்ல, மன்னிச்சிட்டோம். அதுவும் பையனுக்காக தான்.